ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் என்ன மாதிரி உடம்பா இருக்கீங்களா? உடம்பு குறைக்கணும்னு ஆசைப்பட்றீங்களா? விருப்பப்படுறீங்களா? அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கான வீடியோ தான் இது. ஓகேங்களா? இது நான் ஹெல்த்தியாக எப்படி நான் வந்து வெயிட் லாஸ் பண்ணுறேங்கிறத பற்றி இந்த வீடியோ நான் ரெகுலராக போட்டிருக்கேன். 30 டேஸ் சேலஞ்சு. இதில் வந்து டெய்லி நான் என்னென்ன ஃபுட் எடுக்கிறேன், அப்புறம் வாக்கிங் போகிறேன், அதையும் நான் போட்டிருக்கேன். எக்ஸசைஸ் மட்டும் என்னால் பண்ண முடியல. வாக்கிங் மட்டும் நான் ரெகுலராக இப்போ போயிட்டுருக்கேன். முடிஞ்சளவு நான் வந்து என்னால் என்னென்ன முடியுமோ எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கிறேன் வெயிட் லாஸ்க்கு. நான் என்னென்ன பண்ணுறேன் எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் போட்டிருக்கேன். ஓகேங்களா? நீங்கள் என் வீடியோ தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆலில் போடுங்க. புதுசாக பார்க்குறவங்க உங்களுக்கு பயனுள்ள வீடியோவாக இது இருக்கும். ஓகேங்களா? இன்றைக்கி நான் காலையில் பார்த்திங்கன்னா என்ன ஃபுட்டு எடுத்துக்கிறேன்னு பார்த்திங்கன்னா, பாதாம் வந்து நைட்டே ஊற வச்சுட்டேன். ஒரு 4 இல்லை 5 நீங்கள் ஊற வச்சு சாப்பிட்லாம். டெய்லி காலையில் ஊற வச்சு அதை வந்து தோல் எடுத்து தான் சாப்பிடணும். அப்படியே வந்து நம்ம எப்போவுமே பாதாம் சாப்பிடக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு கெடுதல். அதனால் நீங்கள் ஊற வச்சு சாப்பிட்டிங்கன்னா நீங்கள் சாப்பிட்றத அந்த அப்படியே நீங்கள் சாப்பிட்றத விட பல மடங்கு இதில் வந்து சத்து நமக்கு கிடைக்கும். அதனால் வந்து டெய்லி வந்து ஊற வச்சு சாப்பிடுங்க. ஜென்ட்ஸ் லேடிஸ் 2 பேருமே சாப்பிட்லாம். ரெகுலராகவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேங்களா? அதனால் ரெகுலராக நான் யூஸ் பண்ணலான்ட்டு பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு நான் சாப்பிட்ருந்த இடையில விட்டுட்டேன். இப்போ திரும்பவும் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். டயட் ஃபாலோ பண்ணுறோம். சரி, இது ஹெல்த்தியான ஃபுட்டு தானே அப்படின்ட்டு திரும்பவும் நான் வந்து சாப்பிட்ருக்கேன். நைட்டு ஒரு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஊற வச்சிட்டிங்கன்னா போதும். காலையில் எழுந்திரிச்சு தோல் எடுத்திங்கன்னா இது மாதிரியே ஒயிட் கலரில் வரும். இதை தான் நம்ம சாப்பிடணும். ஓகேங்களா? காலையில் எழுந்திரிச்சதே நான் வந்து ஹாட் வாட்டர் குடிச்சிட்டு இது வந்து பாதாம் சாப்பிட்டேன். அப்புறம் காலையில் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா பீக்கங்காய் வந்து சந்தையில் வாங்கினேன். இது 20 ரூபாய்ன்னு சொல்லி சின்ன பீஸாக தான் இருக்கும். இதெல்லாம் தோல் சீவிட்டு இதெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு இதை வந்து நான் வந்து பொரியல் பண்ண போகிறேன். அதை தான் உங்களுக்கு வீடியோவாக போட்டிருப்பேன். பிடிச்சிருந்தா இதுவும் பாருங்கள். இதுவும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சமையல் பண்ணுற வீடியோவும் உங்களுக்கு நான் போடுறேன். ஓகேங்களா? உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் விருப்பம் இருந்தால் அதுவும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து இப்போ இந்த பொரியல் நான் பண்ணிட்டேன். இந்த பொரியல் கூட பார்த்திங்கன்னா ஒரு ஆரஞ்சு வச்சு இதுதான் என்னோடய காலையில் லஞ்ச். ஓகேங்களா? இதான் நான் காலையில் சாப்பிட்டேன். அப்புறம் மார்னிங் எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் இது தான். அப்புறம் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா லஞ்சுக்கு இது தான் நான் சாப்பிட்டேன். ஓகேங்களா? மாற்றி சொல்லிட்டேன். காலையில் இது தான் சாப்பிட்டேன். மத்தியானம் நான் இது தான் சாப்பிட்டேன். ஓகேங்களா? அப்புறம் பசிக்கும் போது ஒரு ஆரஞ்சு எடுத்து திரும்ப ஒன்று நான் சாப்பிட்டேன். ஏன்னா இது மட்டும் சாப்பிட்டா நமக்கு பசிக்காமல் இருக்காது, கண்டிப்பாக பசிக்கும். அதனால் ஆரஞ்சு மறுபடியும் ஒன்று எடுத்து நான் சாப்பிட்டேன். ஏன்னா ஆரஞ்சு இப்போ வெயில் கிழங்குனால அந்த வண்டியில் விற்றுட்டு வந்தாங்க. கொஞ்சம் ரேட் கம்மியாக தான் இருந்துச்சு. நான் பழசு வாங்கி வச்சுருந்துருந்துச்சு. ஃபஸ்ட்டு அதையும் முடிக்கலாம் அப்படின்ட்டு அதெல்லாம் இப்போ சாப்பிட்ருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணுறதுலாம் ரொம்ப ஈஸி தான். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு தான் கஷ்டமாக இருக்கும். குண்டாக இருக்கிறவங்க ஃபீல் பண்ணாதீங்க. உடம்பாக இருக்கிறவங்க கண்டிப்பாக நீங்களும் ஸ்லிம் ஆகலாம், சீன் போடலாம். ஓகேங்களா? கண்டிப்பாக உங்களாலையும் குறைக்க முடியும். மற்றவங்க முன்னாடி நம்ம வந்து கெத்தாக இருக்கணும்னா அப்படி தான் நம்ம உடம்ப நம்ம வந்து கரெக்டாக வச்சுக்கணும். ஓகேங்களா? நம்ம பொதன்னு அப்படியே குண்டாக நடக்க முடியாமல் நடந்து போனால் அது எவ்வளோ அசிங்கமாக இருக்கும். அதனால் நம்ம ஸ்லிம் ஆகிறோம், சீன் போடுறோம். ஓகேங்களா? எங்கூட சேர்ந்து நீங்களும் வந்து 30 டேஸ் சேலஞ்சில் சேர்ந்து எங்கூட நீங்களும் வந்து வெயிட் லாஸ் பண்ணலாம். நான் என்னென்ன ஃபுட் எடுக்கிறேன் எல்லாமே பாருங்கள். உங்களுக்கு அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் நீங்கள் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. இன்றைக்கி வெயிட் நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி வெயிட் பார்த்திங்கன்னா 62 கிராம் 62 கிலோ 400 கிராம் நான் இருக்கேன். நேற்றை விட இன்றைக்கி கொஞ்சம் நல்லாவே கம்மியாக இருக்குது. நான் ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா இப்போ 4 நாள் வெயிட் நான் லாஸ் பண்ணிட்டுருக்கேன். அதாவது டயட் இருந்துருக்கேன். அந்த 4 நாளிலே பார்த்திங்கன்னா 63,700 இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா 62,400 இருக்குது. 1 கிலோக்கு மேலேயே கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இது நல்லாவே ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தான். ஏன்னா நான் வந்து 70 டச் பண்ணிவிட்டு இப்போ வந்தேங்க. உண்மையாலுமே அதுக்கு இது எவ்வளவோ கம்மியாயிருச்சு. உண்மையிலே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எப்போ 60 வரும், எப்போ அந்த 59 கண்ணில் பார்ப்பேன்னு எனக்கு ஆர்வமாக இருக்குது. ஏன்னா அதெல்லாம் பார்த்து பல வருஷங்கள் ஆச்சு. எப்படா 59 58 வரும்னு எனக்கு ஆர்வமாக இருக்குது. ஏன்னா நான் வந்து உட்காந்து ஒரு இடத்துலையே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். சிஸ்டம் ஒர்க்கு 6 வருஷமாக அதுலேயே உட்காந்து ஒர்க் பண்ணனால ஃபுல்லாக ஏசி. அதில் எனக்கு வந்து நல்லாவே உடம்பு வந்துடுச்சு. உடம்பு வந்துடுச்சுன்னா அதனால தான் வந்துச்சு. அப்புறம் போனதே தூங்குகிறோம், சாப்பிட்றோம், இதே தான். எதுவுமே பண்ணலை. அதாவது ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லாவே ஒல்லியாக இருப்பேன். நான் காலேஜ் ஸ்கூல் படிக்கும்போது ரொம்ப ஒல்லியாக இருப்பேன். இப்போ தான் நல்லா உடம்பு வந்துடுச்சு. கண்டிப்பாக பழைய உடம்பு வரலைனாலும் நம்ம ஃபிட்டாவது ஆகணும் ஓரளவுக்கு. ஓகேங்களா?
இப்போ பார்த்தீங்கன்னா உடம்பு இல்லாத மாதிரி தான் தெரியும். ஏன்னா இது நான் கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன். 15 நாள் வந்து டயட் இருந்தேன். அதை நான் வீடியோ போடல. அதில் வந்து எனக்கு நல்லாவே கம்மியாச்சு. ஓகேங்களா, அதுதான் நான் வீடியோவாக உங்களுக்கு போட முடியல. இப்போது 30 நாள் சேலஞ்சு இது கண்டிப்பாக நான் டெய்லி நான் போடுறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. நைட்டுக்கு பார்த்திங்கன்னா தர்பூசணி ஒரு பீஸ் எடுத்துக்கிட்டேன், கொஞ்சம் பெருசாகவே இருந்தது. அப்புறம் ஒரு கொய்யாப்பழம், இது மட்டும்தான் எடுத்தேங்க. தர்பூசணி சாப்பிட்டே வயிறு ரொம்ப அப்படியே ஃபுல்லாகிடுச்சு எனக்கு. அந்த கொய்யாப்பழம் என்னால் சாப்பிடவே முடியல. நான் வேறு கட் பண்ணாமல் அப்படியே சாப்பிட்டேன்னா, சரி இது சாப்பிட்டுடலாம் கண்டிப்பாக, ஏன்னா தர்பூசணி கொஞ்சமாக இருக்குது மாதிரி தெரிஞ்சுது. அப்புறம் பார்த்தா அது ஃபுல்லாக நீர் காய்ங்கிறதுனால எனக்கு நல்லா வயிறு வந்து ஃபில் ஆயிடுச்சு. என்னால் அந்த கொய்யாப்பழம் சாப்பிடவே முடியல. இருந்தாலும் ஃபுல்லாக சாப்பிட்டு என்னால் 1 மணி நேரம் என்னால் முடியல. ஏன்னா டயட் இருக்கிறோம், ஆனால் கம்மியாக தான் எடுக்கிறோம். ஏன்னா அந்த 4 நாள் ஆனால கொஞ்சம் நமக்கு பசியெல்லாம் கண்ட்ரோல் ஆகுது. அதனால் ரொம்ப வயிறு ஃபுல்லான மாதிரி ஆயிடுச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வந்து ரைஸ் எதுவும் எடுத்துக்கல, அதே மாதிரியே டீ காஃபி எதுவும் எடுத்துக்கல. இது மட்டும்தான் நம்ம எடுத்துக்கிறோம். இது ஹெல்த்தியானது தான். அதுக்குன்ட்டு நிறையா சாப்பிடக்கூடாது, அளவாக தான் சாப்பிடணும். அப்போ தான் நமக்கு சீக்கிரமாக வெயிட் லாஸ் ஆகும், ஹெல்த்தியாக வெயிட் லாஸ் பண்ணலாம். ஓகேங்களா. அப்புறம் நிறைய பேர் கேலி கிண்டல்லாம் பண்ணியிருப்பாங்க. நிறையா 100 கிலோவுக்கு மேலேயும் கூட சிலர் இருக்காங்க. ஆனால் அவங்களாம் அவங்க நிலைமையை நினச்சி பார்த்தா எனக்கே கஷ்டமாக இருக்குது. நம்ம வந்து 65, 70 இருந்துட்டு கம்மி பண்ணுறக்கே எவ்வளோ கஷ்டப்படுறோம். அவங்களாம் 100 டச் பண்ணிட்டாங்க. ஒரு சிலர் 80, 90, 100 இருக்காங்க. அவங்க நிலைமையெல்லாம் நினச்சி பார்த்தா எனக்கு உண்மையாலுமே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். நம்மளாலேயே உட்காந்தா எந்திரிக்க முடிய மாட்டேங்குது. ஆனால் அவங்களாம் எப்படி தான் அதெல்லாம் சமாளிக்கிறாங்கன்ட்டு எனக்கே தெரியல. கண்டிப்பாக உங்களாலேயும் வெயிட் லாஸ் பண்ண முடியும். நீங்களும் வெயிட் லாஸ் பண்ணலாம். தொடர்ந்து என் வீடியோ பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இப்போது வாக்கிங் போயிட்டுருக்கேன், அதை தான் உங்களுக்கு வீடியோவாக போட்டிருப்பேன். பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்னால் அதிகமாக வாக்கிங் போக முடியல. எனக்கு கொஞ்சம் துவைக்கிற வேலை இருந்துச்சு. என்னென்னா எங்களுக்கு கல் மேலே தான் போட்டிருக்காங்க, அதனால் ஃபுல்லாக வெயிலாக இருக்கும். அதனால் ஈவினிங் தான் துவைச்சேன். அதனால் லேட்டாக தான் வாக்கிங் நான் போனேன். இன்றைக்கி வந்து 4420 ஸ்டெப் தான் நான் வந்து கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சுது. பரவாயில்ல, ஏன்னா துணி துவைச்சிருக்கேன், அதுவும் கொஞ்சம் வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி மாதிரி தான் இருக்கும். அதனால் சரி பரவாயில்ல அப்படின்ட்டு நான் லேட்டானாலும் பரவாயில்லன்ட்டு கொஞ்சம் நேரம் போய் வாக்கிங் போயிட்டு வந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நைட்டு வந்து கொஞ்சம் ரொம்ப அந்த ஃபுல்லாக நீர் காய் சாப்பிட்டேன்னா ஃபுல்லாக வந்து யூரின் போய் அப்புறம் மறுபடியும் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ திரும்ப கொஞ்சம் திராட்சை நான் எடுத்து சாப்பிட்டேன். ஒரு 9 மணிக்கு மேலே பார்த்திங்கன்னா கொஞ்சம் பசிக்குதுன்னு சொல்லிட்டு திராட்சை எடுத்து சாப்பிட்டேன். அதுதான் உங்களுக்கு நான் காமிச்சிருப்பேன். நீங்களும் எங்கூட சேர்ந்து வெயிட் லாஸ் பண்ண விருப்பப்பட்டால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆலில் போட்டுங்க. தொடர்ந்து நம்ம வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் எங்கூட சேர்ந்து ஈஸியாக உடம்ப குறைக்கலாம். ஓகேங்களா. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நாளைக்கு 5ஆவது நாள் நான் என்ன பண்ணுறேன், என்னென்ன ஃபுட் எடுத்துகிட்டேன் எல்லாமே நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.